அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிஷ். நீங்கள் குயிக்காகவும் ஈஸியாகவும் லஞ்சுக்கோ இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸுக்கோ செய்கிறேன்டா இந்த லைம் ரைஸும் உண்டாகும். இந்த லைம் ரைஸ் ரெசிபியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த லைம் ரைஸ் செய்கிறேன்றது பார்ப்போம். இந்த லைம் ரைஸ் செய்தெடுக்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட்டாக்கி போட்டு அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து அரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கொள்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடுறேன். கடுகு ஒரு அளவுக்கு வெடித்து வந்ததும் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கஜு, இது எல்லாத்தையும் போட்ட அப்புறம் நல்ல பொன்னிறமாக வறுத்து கொள்ளுங்கோ. இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்தீங்களா தான் நீங்கள் லைம் ரைஸ் சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்படி பொன்னிறமாக பொரிவட்டு வந்ததும் நீங்கள் 3 செத்தல் மிளகாய் எடுத்து பாதியாக உடைச்சி போட்டுக்கொள்ளுங்கோ. அதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ண பிறகு 6லேருந்து 8 கருவேப்பிலையை போட்டு வறுத்து கொள்ளுங்கோ. இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் போட்டுக்கொள்ளுங்கோ. இதையும் 2 நிமிஷம் பொரிச்செடுத்த பிறகு இதுக்கு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கப்பால் 3 கப் அவிச்ச சோறு போட்டுக்கொள்கிறேன். இந்த சோறை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சாப்பாட்டில் மிச்சின சோறைத்தான் இன்றைக்கு பாவிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உப்பு போட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவிச்சு வச்சுருக்கிற சோறு தான். இப்படி உங்களுக்கு மீதியாக இருக்கிற சோறை லஞ்ச் பாக்ஸ் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோறு வீண் போகாமல் டேஸ்ட்டாக அது அப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த சோறை வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சோறை வடிவாக மிக்ஸ் பண்ண பிறகு உங்களோட தேவைக்கேற்ற உப்பை போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் விட்டுக்கொள்கிறேன். இந்த லைம் ஜூஸையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இறக்கினீங்களா உங்களோட சூப்பர் டேஸ்டியான லைம் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டில் வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டு இறக்கிக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த லைம் ரைஸை ட்ரை பண்ணுவீங்களன்னு நம்புகிறேன். எவ்வளவு டேஸ்டியான லைம் ரைஸ் எவ்வளவு குயிக்காக நீங்கள் செய்து கொள்ளலாம்ட்டு கண்டிப்பாக உங்களோட வீட்டிலேயும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி ஒரு பெர்ஃபெக்டான லைம் ரைஸ் செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்களேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்க. அதே நேரம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவைக்கும் பயந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.